வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு, சுற்றாடல் உள்ளிட்ட அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருகை. அட்மிரல் வசந்த கருணாகுட 4வது தடவையாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜர். நாடு கடத்தப்பட்ட நடிகர் ரயன் வேங்க் உள்ளிட்ட 5 தொடர்ந்தும் விசாரணை. மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் புவக்பிட்டிய ஆரம்ப தமிழ் பாடசாலையில் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். மாகந்துரை மதுஷுடன் துபாயில் கைது செய்யப்பட்ட நடிகர் ரயன் வேங்க் உள்ளிட்ட 5 இன்று அதிகாலை நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் சந்தேக நபர்களை குற்றத்தடுப்பு பிரிவினர் பொறுப்பேற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். சந்தேக நபர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். நடிகரான ரயன் வேன்குடன் முகமது வசீம்தீன், டிமுத்து சுரந்த பெரேரா, சுராஜ் காவிந்த செல்வா மற்றும் சரித் பத்மன் ஆகியோர் இன்று நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மாக்கந்துரை மதுஷுடன் கைது செய்யப்பட்டவர்களில் 13 பேர் இதுவரை நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபரான கஞ்சுபாணி இம்ரான் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மற்றொருவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கை போலீஸ் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. போலீசாருக்கு பட்டா வழங்குவதற்கு தீர்மானித்தோம். இன்றும் அதனை வழங்கவில்லை. பாராளுமன்றத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் கடமையாற்றுகின்றனர். அவர்களுக்கு முதலில் 8 மணித்தியாலங்களே ஒதுக்கப்பட்டது. தற்போது அவர்களுக்கான நேரம் 12 மணித்தியாலங்களாக நீடிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு போக்குவரத்து செய்வதில் சிக்கல் காணப்படுகிறது. உங்களிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன். அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். இல்லாவிடின் அவர்கள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்க நேரிடும். இலங்கையில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போதுமான அளவு வாகனங்கள் இல்லை. தற்போது திருடர்கள் சொகுசு கார்களில் பயணிக்கின்றனர். எமது போலீஸ் உத்தியோகத்தர்கள் தள்ளிக்கொண்டு போலீஸ் ஜீப் வாகனத்தில் பயணிக்கின்றனர். நான் அவர்களுக்கு உரிய வாகனங்களை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். பாதுகாப்பு, சுற்றாடல், மகாவலி அபிவிருத்தி உள்ளிட்ட சில அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்படுகின்றது. இன்றைய விவாதம் தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் காளிமுத்து சந்திரன். வணக்கம் சுகந்தா. சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் தலைமையில் இன்று காலை 9:30 மணியளவிலே பாராளுமன்ற சபை அமர்வுகள் ஆரம்பமாகி இருந்தன. மகாவலி, சுற்றாடல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பிலான அமைச்சுகளுக்கான விவாதம் தற்போது சபையிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக குறித்த 3 அமைச்சுகளுமே ஜனாதிபதி கீழ் காணப்படுகின்ற அமைச்சுகளாக காணப்படுகின்றன. இதன் பொருட்டு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று காலை 10:30 மணியளவிலே சபைக்கு பிரசன்னமாகி இருந்ததை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளைய தினத்திலே பாராளுமன்றத்திலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அது தொடர்பிலான இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்காகவும் இன்று மாலை 4 மணியளவிலே எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவோடு நடைபெற இருக்கின்ற முக்கியமான கலந்துரையாடலிலே கலந்து கொள்வதற்காகவும் தற்போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சபைக்கு பிரசன்னமாகி இருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற குறித்த வரவு செலவு திட்டத்துக்கு தாம் ஒருபோதும் ஆதரவளிக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினர் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இன்றைய சபை அமர்வு தொடர்பான சகல தகவல்களையும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காளிமுத்து சந்திரன், நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலிருந்து. பொதுஜன பெரமுனவின் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. சுமதிரன் என்ன சொல்றோம், அந்த சீதரன் என்ன சொல்றோம், அவரு சொல்றது மஹிந்த ராஜபக்ச ஐயா வர வேணா, அதனால நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லுவோம். சீதரன் சொல்லலையா? இந்த பிரைம் மினிஸ்டர் ஏமாத்திரத்தான் சொல்லுவாங்க. அவருக்கு வேணும் ஓட்டு 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 மட்டும்தான் அவருக்கு வேணும். வேற என்ன ஒன்றும் வேண்டியில்லை.
தொள்ளாயிரத்தி நாங்கள் அந்த நேரம் இருந்தது அந்த எல்லா டிஸ்கஷனுக்கும் நான் போயிட்டுருக்கேன். 960 ரூபா வந்தது. அப்போ 900க்கு ஒத்துக்கிற 900ට එකතු වුණා. අපි ඒක දෙන්න තමයි ලෑස්ති වුණේ. நான் கொடுக்க தான் பார்த்துட்டு இருந்தேன். அவரும் என்ன செஞ்சது? சுரேஷ் வடிவேல் அவரும் எம்பி மினிஸ்டர் ஆகிருக்கிறது இது கேட்காட்டி அங்கே வேற கொடுத்தா இங்கே கூட கொடுத்தா அங்கே கொண்டு போயிடுது. அவரும் தானே அந்த கேன் எடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் நெருப்பு வச்சுறேன். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகொட இன்று 4வது நாளாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியுள்ளார். 2008ஆம் ஆண்டு வெள்ளை வேனில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் கடற்படை தளபதி ஆஜராகியுள்ளார். இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான வசந்த கருணாகொடவிடம் வாக்குமூலம் பெறப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் வறட்சியினால் முல்லைத்தீவு மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முல்லைத்தீவு பொன்னகர் பகுதி மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்யாமையினால் கிணறு மற்றும் குளங்கள் வற்றியுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். தண்ணி இல்லாமல் சனங்க இந்த ஊரை விட்டு போகுதுங்க. எங்களுக்கு பயிர் கொடி செய்யவா ஒரு இது செய்யவா எங்களுக்கு உதவி இல்லை. நாங்கள் இப்போ அனாதிமாகி இருக்கிறோம். ஒரு கிணறை வெட்டி குடிக்க கொள்ள ஒரு கண்ணு பயிரை வச்சு எல்லாமே கொண்டு வர நாங்கள் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ஏதோ தண்ணி உதவியே செய்யுங்க. சாப்பாட்டு கஷ்டம். ஒரு மரக்கறியாக போட்டாலும் விற்று சரி எங்கள் பொழுது போகும். ஒன்றுமில்லாமல் விதம் இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். இப்படியே நாங்கள் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் குளிக்க போகிறது, வெள்ளை உடுப்பு கழுவ போகிறது, பிள்ளைகள் குளிச்சுட்டு போகிறல்ல. ஏண்டா தண்ணி அவ்வளோ தட்டுப்பாடு. அதில் குளிக்கையோ ஒழுங்காக உடுப்பு கழுவையோ அயல் வீட்டிலேருந்து தண்ணி எடுக்க நாங்கள் என்னென்ன தோட்டத்தை செய்கிற பிள்ளைகள் இவ்வளோ தூரம் இருந்து ஸ்கூலுக்கு போகிறது. இன்னும் தண்ணி பிரச்சனை முழுமையாக தீர்க்க இல்லை. வறட்சியினால் பயிர் நிலங்கள் மற்றும் கால்நடைகள் நீரின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். விவசாயத்தை நம்பி வாழும் மக்கள் இதனால் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாங்குளம் கற்கிடங்கு கிராமத்தில் காயங்களுடன் யானையொன்றின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. மாங்குளம் பழைய கண்டி வீதியில் அமைந்துள்ள அம்மன் கோவிலுக்கு அருகில் இந்த யானையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 13 வயது மதிக்கத்தக்க யானையொன்றின் உடலே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. யானையின் உடலில் காயங்கள் காணப்பட்டுள்ளதுடன் அந்த காயங்கள் காரணமாக யானை உயிரிழந்திருக்கலாம் என வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த யானை கடந்த ஒரு வாரமாக இந்த பகுதியில் உலாவி வந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அவிசாவளை புவக்பிட்டிய ஆரம்ப தமிழ் வித்தியாலயத்தின் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மக்கள் சக்தி 1000 திட்டத்தின் கீழ் இந்த பாடசாலைக்கான சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் சிஸ்ரகுமார் கிருஷாந்த்ராஜ். மக்களுடன் இணைந்து மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் சக்தி செயற்திட்டம் இன்றைய தினம் மற்றொரு செயற்பாட்டை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது. போக்பிட்டிய ஆரம்ப தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கான சுகாதார வசதியை ஏற்படுத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை நாம் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். டிஜே லங்கா நிறுவனம் இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றது. இந்த மாணவர்களுக்கான சுகாதார வசதியின்மையால் சுமார் 600க்கும் அதிகமான மாணவர்கள் நீண்ட காலமாக சிரமப்படுவதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்திக்கு பதிவாகியிருந்தது. இதற்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இன்றைய தினம் அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். மிக விரைவில் இதற்கான நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்து இதனை மாணவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக போக்பிட்டிய ஆரம்ப தமிழ் வித்தியாலயத்திலிருந்து சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ்.
மகபல புலமை பரிசிலை இந்த மாதம் முதல் மகபல புலமை பரிசில் நிதியத்தினூடாக மாணவர்களுக்கு வழங்குவதற்கான சுற்று நிருபம் வெளியாகியுள்ளது. இந்த மாதத்திற்கான புலமை பரிசில் அடுத்த மாதம் 15ஆம் திகதி மாணவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் என நிதியத்தின் பணிப்பாளர் பராக்கிரம பண்டார தெரிவித்துள்ளார். தாமதமின்றி மாணவர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவதே இதன் நோக்கமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். வருடத்தின் கடந்த 3 மாதங்களில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 124 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சுனில் ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட தங்கம், சிகரெட், போதைப்பொருள், வெளிநாட்டு நாணயம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சுங்க திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டன. குறித்த காலப்பகுதியில் 41 சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி 124 மில்லியன் ரூபாவாகும் என சுங்க ஊடக பேச்சாளர் சுனில் ஜெயரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் சட்டவிரோதமாக அதிக பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது.